ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டியில் தான் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இல்லாமல் இந்திய வீரர்கள் வந்து தடுமாறிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நாள் போட்டியிலையுமே வந்து ஓப்பனிங் வந்து சொதப்பிட்டு வராங்க. குறிப்பாக ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் வந்து மிகச்சிறந்த ஓப்பனர்களாக வந்து அதிரடியில் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாகவே வந்து கடந்த ஒரு 5 ஒரு நாள் போட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து மோசமாக வந்து சொதப்பிட்டு வராங்க. அதிலே வந்து ரோஹித் கூட ஏதோ முடிஞ்ச வரைக்கும் விளையாடுறாரு. தவானை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 2019 11 ஒரு நாள் போட்டியில் விளையாண்டுருக்காரு. 261 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. கடைசியாக நடந்த 5 ஒரு நாள் போட்டியில் வந்து 3 முறை வந்து ஒற்றை இலக்க ரனில் அவுட் ஆயிருக்காரு. இந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து 3 ஒரு நாள் போட்டியில் விளையாண்டு 22 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஸோ தவான் வந்து தொடர்ந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. இன்னொரு புறம் KL ராகுல் வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு. KL ராகுல் வந்து ஒரு ரிசர்வ் ஓப்பனராக வந்து உலகக்கோப்பைக்காக இந்திய அணி வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தவானுக்கு பதிலாக KL ராகுல் வந்து களமிறக்குங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவர் நல்லா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சொன்னாங்க. இதனால தவானுடைய ஓப்பனிங்க்கு வந்து சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பேட்டிங் கோச்சான சஞ்சய் பங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தவான் அவ்வளோ ஈஸியாலாம் நாங்கள் வந்து விட்டுற முடியாது. தவானும் ரோஹிட்டும் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு வந்து பேசணும். தவான் வந்து தவறான ஷாட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, அதில் தான் வந்து கவனம் குறைவாக இருக்காரு. அதை மட்டும் திருத்திக்கிட்டார் அப்படின்னா திரும்ப ஃபார்முக்கு வந்துடுவார். அதனால வந்து ஒரு சில போட்டிகளில் சொதப்பின காரணத்தினால தவானை ஒரே தூக்கிட முடியாது. உலகக்கோப்பையில் வந்து தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங் களமிறங்குவாங்க. வேற வீரர்கள்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி பங்கர் வந்து தவானுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்திருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.